ஓகே, ஹாய் எவ்ரி ஒன். ஸோ பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து படிச்சுட்டு இருப்பீங்க, ஃபர்ஸ்ட் ஸ்கேல் படிச்சுட்டு இருப்பீங்க. அதில் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா? ஸோ அது ஒரு ரிவைஸ் மாதிரி பண்ணிடலாங்களா? வாங்க அப்படியே என் கூட ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ அதில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பண்டைய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாம் அப்படி கொஸ்டின் மாதிரி கேட்குறேன். நீங்கள் வீடியோ பார்த்தீங்க, ஜஸ்ட் நான் கேட்குற கொஸ்டின் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்க வந்து பதில் சொல்லிக்கோங்க. ஓகேங்களா? அப்படி பண்ணலாம். ஓகே, பண்டைய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் எவை? ஆன்சர் பார்த்தோம்னா ஹராப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ. ஓகேங்களா? ஹராப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ. அடுத்து, தமிழ்நாட்டின் மிகவும் தொன்மையான நகரங்கள் பூம்புகார், மதுரை மற்றும் காஞ்சி. அடுத்து, உலகின் மிக தொன்மையான நகரம். ஸோ தமிழ்நாட்டின் மிகவும் தொன்மையானன்னு கேட்டாங்கன்னா பூம்புகார், மதுரை, காஞ்சி. இதே உலகின் மிக தொன்மையானன்னு கேட்டாங்கன்னா மெசபடோமியா நாகரிகம். அந்த மெசபடோமியா நாகரிகம் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது? 6500. அடுத்து, கோவலனும் கண்ணகியும் எந்த ஊரில் பிறந்தவர்கள்? பூம்புகார். தமிழகத்தில் துறைமுகங்களின் வரலாற்று சிறப்புமிக்க துறைமுகங்களில் ஒன்று பூம்புகார். அடுத்து, பூம்புகார் துறைமுகம் எந்த கடலின் கரையில் அமைந்துள்ளது? வங்காள விரிகுடா. பூம்புகார் நகரத்துக்கு உள்ள வேறு பெயர்கள் புகார் மற்றும் காவிரி பூம்பட்டினம். சங்ககால சோழ அரசின் துறைமுகம் எது? பூம்புகார். புகார் துறைமுகத்தில் வணிகம் குறித்து எந்த சங்க இலக்கிய நூல்களில் இருந்து அறிந்து கொள்ளலாம்? பட்டினப்பாலை மற்றும் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை. அடுத்து, பூம்புகாரின் சிறப்பை பற்றி பேசும் சங்க இலக்கியம் எது? சிலப்பதிகாரம். சோ பூம்புகார்னாவே சிலப்பதிகாரம். சிலப்பதிகார நாயகி கண்ணகியின் தந்தை மாநாய்க்கன். மாநாய்க்கன் என்றால் டேஸ் என்று பொருள். பெருங்கடல் வணிகன். சிலப்பதிகார நாயகன் கோவலின் தந்தை மாசாத்துவன். மாசாத்துவன் என்றால் டேஸ் என்று பொருள். பெருவணிகன். சோ மாநாய்க்கன்னா பெருங்கடல், இதே மாசாத்துவன்னா பெருவணிகன். ஓகே, அடுத்து, பூம்புகார் நகரத்து வணிகர்கள் கூடுதலாக விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று அவர்கள் கருதியாக எந்த நூல் கூறுகிறது? பட்டினப்பாலை. பட்டினைப்பாலை அதோட ஆசிரியர் யாருன்னா கடியலூர் ஊர்த்திரங்கண்ணனார். அவரோட காலம் கடியலூர் ஊர்த்திரங்கண்ணனார் காலம் போஆகும் 2ஆம் நூற்றாண்டு. அடுத்து, பூம்புகாரில் குதிரைகள் எதன் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன? கடல் வழியாக. பூம்புகாரில் கருமிளகு எதன் வழி இறக்குமதி செய்யப்பட்டது? தரைவழி. அடுத்து, பூம்புகாரில் தங்கம் எதன் வழி இறக்குமதி செய்யப்பட்டது? இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின். வடமலையில் இருந்து. ஓகே, அடுத்து பாருங்க, பூம்புகாரில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் மற்றும் இடம். மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னா சந்தனம். தென்கடல் பகுதினா முத்து. கிழக்கு பகுதினா பவளம். ஈழம் அப்படின்னா உணவுப் பொருட்கள். சரி பாருங்க. அடுத்து, பூம்புகார் நகர் வாழ்வினை. இதெல்லாம் கொஸ்டின். சோ பூம்புகார் நகர வாழ்வினை எந்த சங்க இலக்கியங்களை வாசிப்பதன் மூலம் அறியலாம்? சோ சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டம் இருக்கு இல்லையா, அது அண்ட் பார்த்தோம்னா பட்டினப்பாலை. அடுத்து, சங்கம் வளர்த்த நகரம் என்று பெயர் பெற்றுள்ள ஊர், இது தமிழ்லயுமே வந்திருக்கு இல்லையா, மதுரை. சங்கம் வளர்த்த நகரம்னாவே மதுரை. என்ன சொல்லுவாங்கன்னா சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நகரம்னுவாங்க. ஓகே, பண்டைய காலத்தில் மதுரையை ஆட்சி செய்தவர்கள் சோழர்கள், பாண்டியர்கள், களப்பிரர்கள். சேர சோழ பாண்டியன்னு சொல்லக்கூடாது. சோழர்கள், பாண்டியர்கள், களப்பிரர்கள். ஏன்னா அவங்க கேட்டுக்கிறது மதுரை. மதுரை சேரர்கள் பார்த்தோம்னா கேரளா சைடு வருவாங்க. அடுத்து, கடைசங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எண்ணிக்கை 49. அடுத்து, பண்டைய இஸ்ரேல் அரசன் டேஷ் என்பவர் முத்துக்களை உவரி என்னும் இடத்தில் இருந்து இறக்குமதி செய்தார். இது ஒரு
சாலமோன். உவரி எந்த இடத்தில் உள்ளது? பாண்டிய துறைமுகமான கொர்க்கைக்கு அருகில். எந்த நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை மதுரையில் இருந்துள்ளது? ரோமானிய நாணயங்கள். மதுரையிலிருந்து 2 அங்காடி, இது நமக்கு நல்லாவே தெரியும். நாலங்காடி, அல்லங்காடி. டேஷ் என்பது பகல் பொழுதில் ஆன அங்காடி. பகல்னாவே என்னது? நாள். ஸோ நாலங்காடி. டேஷ் என்பது இரவு அப்படின்னா அல்லங்காடி. அல்லுனா என்னது? இரவு. இரவு பகல் வேறுபாடு இல்லாமல் உயிர்ப்புள்ள நகரமாக மதுரை விளங்கியதால் டேஷ் என்று அழைக்கப்பட்டது. தூங்கா நகரம். புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் டேஸ் என்பவரின் குறிப்புகளில் மதுரையை பற்றிய தகவல்கள் உள்ளன. மெகஸ்தனிஸ். மௌரிய வம்சம் அரசனான சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர் மதுரையை பற்றி தனது எந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார்? சாணக்கியர்னாவே என்ன நூல்? அர்த்த சாஸ்திரம். அதுல என்ன குறிப்பிட்டிருக்கா? மதுரையை பத்தி. கல்வி கற்பதற்காக பள்ளிகள் முதலில் ஏராளமாக அமைக்கப்பட்ட நகரம்? காஞ்சி. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். அடுத்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன வரலாற்று ஆசிரியர் டேஸ் என்பவர் கூடுதல் படிப்புக்காக காஞ்சியில் இருந்து கடிகைக்கு வந்திருந்தார். யுவான் சுவாங். துறைமுக நகரம்? புகார் நகரம். வணிக நகரம்? மதுரை. கல்வி நகரம்? காஞ்சி. துறைமுகம்னா புகார் நகரம், வணிக நகரம்னா மதுரை நகரம், கல்வி நகரம்னா காஞ்சி. நகரங்களில் சேர்ந்தது காஞ்சி என்று கூறும் கவிஞர்? காளிதாசர். கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று காஞ்சி நகரை பற்றி புகழ்ந்தவர்? திருநாவுக்கரசர். அவர் நாயன்மார்களுள் முதன்மையானவர். புத்தகயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித ஸ்தலங்கள் காஞ்சியும் ஒன்று என கூறும் சீன வரலாற்று ஆசிரியர்? சீனன்னாவே யாரு? யுவான் சுவாங். புத்தகயா, சாஞ்சி. ஓகே. தொண்டை நாட்டில் மிக பழமையான நகரம்? தொண்டை, காஞ்சி போச்சு. காஞ்சியில் பிறந்து வாழ்ந்த சான்றோர்கள்? தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, அடுத்து போத் தர்மர். ஓகேங்களா? காஞ்சியில் பிறந்து வாழ்ந்த சான்றோர்கள் தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர். கோயில்களின் நகரம்? நம்ம நல்லாவே தெரியும், காஞ்சி. மதுரைன்னு சொல்லக்கூடாது, காஞ்சி. கல்வி நகரம், கோயில் நகரம், காஞ்சி. அடுத்து காஞ்சியில் உள்ள புகழ்பெற்ற கோயில்? கைலாசநாதர் கோயில். இதை கட்டினது யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். காஞ்சியில் உள்ள புகழ்பெற்ற கோயில் கைலாசநாதர் கோயில். காஞ்சி கைலாசநாதர் கோயில் எந்த மன்னனால் கட்டப்பட்டது? இங்கே இருந்துச்சு. பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன். பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன். அடுத்து யாருடைய காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோயில்களும் காஞ்சியில் கட்டப்பட்டன? குடைவரை கோயில்னாவே யாரு? பல்லவர். தனது இறுதி காலத்தை காஞ்சியில் கழித்த பௌத்த துறவி? பௌத்த துறவி யார்? மணிமேகலை. வேளாண்மை சமூகத்தில் டேஸ் மேலாண்மைக்கு முதன்மையான இடம் உண்டு? மேலாண்மையில சமூகத்துல என்ன மேலாண்மைன்னு பார்த்தோம்னா நீர் தான். நீர் மேலாண்மை. ஏரிகளின் மாவட்டம்னா அதுவும் காஞ்சிபுரம். கோயில்கள், கல்வி, ஏரிகள் அப்படின்னா காஞ்சிபுரம். அடுத்து சோழர்களால் கட்டப்பட்ட கல்லணை காஞ்சிபுரத்தை சுற்றியுள்ள ஏரிகள் மற்றும் கால்வாய்கள் மூலம் தமிழர்களின் எந்த திறனை அறிந்து கொள்ள முடிகிறது? கல்லணை, அப்புறம் ஏரிகள் வச்சு வேற என்ன தெரிஞ்சுக்க முடியும்? நீர் மேலாண்மை திறன். கோயில்களின் நகரம் காஞ்சி. அடுத்து கீழடி அகழாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம்? மதுரை. அடுத்து இது பாருங்க, சோறுடைத்த, இது தமிழ்ல கூட வந்திருக்கு இல்லையா? சோறுடைத்த நாடு சோழ நாடு, முத்துடைத்த நாடு பாண்டிய நாடு, வேலமுடைத்த நாடு சேர நாடு, சான்றோர் உடைத்தது தொண்டை நாடு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க? சோறு, சோளம் இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. முத்து, பாண்டியனாவே முத்து தான், அதனால ஞாபகம் வச்சுக்கோம். வேலமுடைத்தனா சேரன். ஏன்னா சோழன் என்னன்னு தெரிஞ்சுச்சுன்னா சேரன் ஞாபகம் வந்துடும். சான்றோர்னாவே தொண்டை, ஏன்னா அங்கதான் கல்விக்கான நகரம், அதனால சான்றோர் உடைத்தது நகரம். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஐ திங்க் ஒரு ரிவிஷனுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம ரிவைஸ் பண்ணலாம், படிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் அடுத்து போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஓகேங்களா?
ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.